ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு நெகிழ்ச்சியான வீடியோ, ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ. எங்கள் வீட்டு நன்றியுள்ள ஜீவனை பற்றி இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் யாருக்கிட்டையாவது இப்படி ஒரு நாய் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக தோட்டத்தில் என்ன மாதிரி இருக்கிறவங்க ஒரு நாய் வளங்க, அது நமக்கு நன்றியுள்ளதாக இருக்கும். எங்களோடைய மாட்டுக்கு அது ஃப்ரெண்டு, எங்களோட ஃப்ரெண்டு, எங்கள் பசங்களுக்கு, எங்கள் கோழிக்கு எல்லாத்துக்குமே இவங்க தான் ஃப்ரெண்டு. நாங்கள் தனியாக ஒரு தோட்டத்தில் இருக்கோம்ல, அதனால் எங்களுக்கு காவல்காரன், எங்களுடைய நண்பன் எல்லாமே இவங்க தாங்க. இவன் வந்து சோறு போடலைன்னா வந்து கத்துவான், குலைப்பான். சோறு போட மாட்டியா, நீ மட்டும் திங்கிறியா அப்படின்ற மாதிரி. இவன் எப்படி வந்தான்னா, அவங்க அம்மா வந்து 5 குட்டி போட்டாங்க. அந்த 5 குட்டியில் வந்து அவங்க அம்மா வந்து வேறு வீட்டு நாய். நம்ம புல்லு தட்டிக்குள்ளே குட்டி போட்டனால இவன் ஒருத்தன் மட்டும்தான் வந்து தனியாக கொண்டு வந்து போட்டுருவான். அவன் வந்து கத்திக்கிட்டே கிடந்தான் 2 நாளாக. நாங்களும் கவனிக்கல, சரி அவங்க அம்மா இருப்பாங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அவங்க அம்மா இல்லை. அப்புறம் இப்படி இருக்கே, எப்படி என்ன செய்கிறது அப்படின்ட்டு நாங்களும் பயந்துன்னு கொண்டு வந்து பால் ஊற்றி வளர்த்தோம். இருப்பானா இருக்க மாட்டானான்னு தெரியாமேன்னு. இவங்க சரி எப்படியோ பொழைச்சி வந்துட்டாங்க. இப்போ இவ்வளோ சந்தோஷமாக அந்த மாடுகளோட விளையாண்டுட்ருக்கான்ல. கொம்பில் போய் முட்டுவாங்க, ஏறி ஏறி மிதிப்பாங்க. எத்தனை காயம் வாங்கியிருக்கான் தெரியுமா இந்த நாய் பையன். அப்படியும் எத்தனை மிதி வாங்கினாலும் அந்த மாடுகளை விட்டு அங்கிட்டு போகவே மாட்டான் பார்த்துக்குங்க. கோழிக்கிட்ட கொத்து வாங்குவான், எங்ககிட்டயும் அடி வாங்குவான். விட்டுட்டு இருக்கவே மாட்டான் பார்த்துக்குங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க கூடயே தான் போய் படுத்துக்குருவான். மாட்டுக்கிட்டேயே தான் போய் படுத்துக்குவான். எங்கிட்டுமே போய் படுக்க மாட்டான். பிள்ளைய செருப்பெல்லாம் தூக்கி கொண்டு போய் வச்சு விளையாடுவான். விளையாண்டுட்டு எங்கடா காணாண்டா அப்படின்னா கூட்டிகிட்டு போய் காமிப்பான். இங்கே இருக்குது செருப்பு அப்படின்னு காமிப்பான். பிள்ளையே எங்கிட்டாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா பின்னாடியே வண்டிக்கு பின்னாடியே ஓடுவான். ரொம்ப தூரம் ஓடிட்டு அப்புறம் அவங்க கொண்டு வந்து திருப்பி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம எங்கிட்டாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி குலைப்பான். அது மட்டும் இல்லாமல் நேற்று எங்கள் வீட்டில் ஒரு கோழி குஞ்சை பிடிக்க வந்த அந்த நாய் வந்துடுச்சுன்னு சொல்லி எங்களை வந்து எழுப்புனான். நாங்கள் என்ன ஏதுன்னு தெரியாமல் லேட்டாக வந்தனால அந்த நாய் அந்த கோழி குஞ்சை பிடிச்சி இழுத்துட்டே போயிடுச்சுங்க. மறாவது நாள் அந்த நாய் வரவும் எங்களை வந்து எழுப்பிட்டு வந்துட்டான் வெளியே.